இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3 தூண்களில் தவக்காலத்தில் நாம் அதிகமாக திருவையால் வலியுறுத்தப்படுகிற, அனைவரும் செய்ய அழைக்கப்படுகின்ற 3 செயல்பாடுகளில் ஒன்று தர்மம், ஆல்ம்ஸ் கிவிங். இன்று நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் அன்பின் வெளிப்பாடா அல்லது விளம்பர படமா என்று நாம் தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு மத்தேயு 6 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், எப்படி தர்மம் செய்ய வேண்டும். மக்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இந்த வார்த்தைகளை நாம் இன்னும் ஆழமாக இந்த தவக்காலத்திலே தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்று நம்முடைய தர்மம் எப்படி இருக்கிறது? ஒரு ஏழைக்கு 1 கிலோ அரிசி கொடுப்போம். அதை வாங்குவதற்கு அந்த ஏழை 2 கைகளையும் நீட்ட வேண்டும். ஆனால் அந்த அரிசி பையை பிடித்துக் கொண்டு நாம் 10 பேர் நிற்போம். ஒருவன் கேமராமேன், ஒருவன் லைட்மேன், மற்றவர்கள் தர்ம பிரபுகள். அந்த ஏழையின் முகம் அரிசி பைக்கு பின்னால் மறைந்துவிடும். ஆனால் நம்முடைய பல்வரிசை கேமராவில் பிரகாசிக்கும் விளம்பரம். இன்று பலருடைய வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிகிறதோ இல்லையோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கும் பேஸ்புக்குக்கும் உடனே தெரிந்து விடுகிறது. இன்ஸ்டாகிராம், இன்று ஏஐ. இதுவா தர்மம்? இயேசு விரும்பும் தர்மம் வெர்சஸ் நாம் செய்யும் தர்மம் என்பதை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். இயேசு எதிர்பார்ப்பது இறையியல் உறவு. நாம் செய்வது ஒரு வர்த்தக தொடர்பு. தர்மம் இறையியல் உறவை வளர்ப்பதற்கா, வர்த்தக தொடர்பு செய்வதற்கா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அதை பட்டியலிட்டிருக்கிறேன். இயேசு விரும்பும் தர்மம், நாம் செய்யும் தர்மம். ரகசியமாக வலதுகை செய்வது இடதுகை தெரியக்கூடாது. நாம் செய்வது என்ன? பறைசாற்றுதல். ஊருக்கோ தண்டரா போட்டு செய்வது. நான் தர்மம் செய்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உணவு கொடுக்கிறேன் என்று, கஞ்சி கொடுக்கிறேன், மோர் கொடுக்கிறேன் என்று விளம்பரப்படுத்தி நன்றி சொல்லவில்லை என்றால் பயங்கர கோபம். இயேசு விரும்பும் தர்மனுடைய நோக்கம் கடவுளுடைய அன்பை பகிர்தல். நம்முடைய நோக்கம் என்ன? சமூகத்தில் புண்ணியவான், பெரிய மனிதன், நல்ல மனிதன், தர்மசாலி என்று பெயர் வாங்குவது. இயேசு விரும்பும் தர்மத்தில் தர்மம் என்ன? பலன் என்ன? விண்ணக தந்தை தரும் கைமாறு. நம் விரும்புவது என்ன? மக்களுடைய கைதட்டல், பாராட்ட பத்திரங்கள். அவரை போட முடியுமா? அவர் நல்லா தர்மம் செய்கிறார். இயேசு விரும்பும் தர்மம் அடிப்படையில் அது ஒரு பலி, சாக்ரிஃபைஸ். நாம் செய்யும் தர்மம் அது ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த முறை பங்கு தந்தையை பார்க்க சென்றால் அதை செய்தேன், ஈஸ்டருக்கு தவக்காலத்துக்கு அது கொடுத்தேன், இது கொடுத்தேன் என்று நாம் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். தர்மம் என்பது நாம் மிச்சம் வைத்திருப்பதை எறிவதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பவற்றில் இறைவனின் சாயலை காண்பது. மிக சிறியவனாய் என் சகோதர சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பது தர்மத்தினுடைய ஆணிவேர். இயேசு வெளிவேடக்காரர்கள் ஹிப்போக்ரேட்ஸ் என்று கடிந்து கொள்கிறார் வெளிவேடக்காரர்களின் தர்மத்தை பற்றி. இதற்கு பொருள் நடிகர்கள் என்பது. சிலர் தர்மம் செய்யும் போது மெல்லிய சோக முகத்தை வைத்துக் கொள்கிறார்கள். ஐயோ பாவம், இந்த ஏழை என்று சொல்வார்கள். ஆனால் உங்களில் நான் எவ்வளவு பெரிய ஆள், இவனுக்கு உதவி செய்கிறேன் என்று அகம்பாவம் ஓடிக்கொண்டிருக்கும் உள்ளத்திற்குள். பலருடைய வாழ்க்கையிலே பரிசெயத்தனம் இருப்பதை பார்க்கிறோம். இன்று செல்ஃபி ஆன்மீகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் கடவுளுக்கு இடமில்லை. வெறும் நான், செல்ஃப் மட்டுமே இருக்கிறது. செல்ஃப் மட்டுமே இருக்கிறது.
இயேசுனுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். தர்மத்திலே இது சைலண்ட் ஆன்மீகம். இதில் கைதட்டல் சத்தம் இருக்காது, ஆனால் கடவுளின் புன்னகை இருக்கும். வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதுதான் தவக்காலத்தின் மையப்புள்ளி. இயேசு விரும்பும் அந்த சைலண்ட் ஆன்மீகம்தான் தவக்காலத்தின் மையப்புள்ளி. தர்மம் என்பது ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல, அது ஒரு குணப்படுத்தல். தர்மம் என்பது இதயத்தினுடைய மாற்றம். தர்மம் கொடுப்பவன் கையை அல்ல, இதயத்தை ஆண்டவர் உயர்த்துவார். உதவி பெறுவரை ஒரு யாசகராக பார்க்காமல் கிறிஸ்தவராக பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மறைபொருள் என்று சொல்கிறார். நீங்கள் மறைவாக செய்யும் தர்மம் உங்களை அகந்திலிருந்து விடுவிக்கும் என்பது கடவுள் தரக்கூடிய வார்த்தை. எனவே தர்மத்தினுடைய இலக்கணம் கொடுத்தல் அல்ல, பகிர்தல். கொடுத்தல் அல்ல, பகிர்தல். இயேசு தர்மத்தை ஒரு கடமையாக பார்க்கவில்லை, அதை ஒரு உறவாக பார்க்கிறார். ஒரு உறவாக பார்க்கிறார். நாம் அதை கடமையாக பார்க்கிறோம். விவிலியத்திலே நிகழ்வை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 12:41-44 ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை வைத்து ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை. இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகில் அமர்ந்து மக்கள் எப்படி போடுகிறார்கள் என்று பார்க்கிறார். செல்வந்தர்கள் தாராளமாக போட்டார்கள். அது அவர்களுக்கு தாராளமானால் கடவுளுக்கு அது மிச்சம். ஆனால் அந்த ஏழை கைமன் போட்டது 2 நாணயங்கள். இன்று அந்த பெண் நம்மிடம் வந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அம்மா, இதை வச்சு ஒரு டீ கூட குடிக்க முடியாதும்மா, இப்படி கொடுக்குறீங்களம்மா, போட்டு நாளைக்கு அரிசி போடும்போது வரிசையில் நில்லுங்க என்று நாம் துரத்தி இருப்போம். ஆனால் இயேசுடைய பார்வை, இயேசு அந்த பெண்ணை பாராட்ட காரணம் அவர் போட்ட தொகை அல்ல, அவர் போட்ட தொகை அல்ல. நாம் தொகையை பார்க்கிறோம். அவர் காட்டிய முழுமையான அர்ப்பணிப்பு. செல்வந்தர்கள் தங்கள் உபரியை, சர்ப்ளஸை கொடுத்தார்கள். அந்த பெண்ணோ தன் உயிராயிரத்தையே, உயிருக்கு இருந்த ஆதாரத்தை அவர் கொடுத்தார், சப்ஸ்டன்ஸை கொடுத்தார். ஆக நமக்கு தேவை தர்மம் என்பது நம்மிடம் மிச்சம் இருப்பதை எறிவது அல்ல, மற்றவருடைய குறைவை நம்முடையதாக முழுமையாக ஏற்பது. ஏற்கனவே கூறியது போல விளம்பர தர்மம் ஆண்டவர் ஏற்பதே இல்லை. செல்ஃபி ஆன்மீகத்தில் ஆபத்து அதிகம் இருக்கிறது. வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற தர்மம் என்பது ஒரு மார்க்கெட்டிங் கருவியாகிவிட்டது. ஒரு மார்க்கெட்டிங் கருவியாகிவிட்டது. ஒரு ஏழைக்கு வேட்டி கொடுத்தால் அந்த வேட்டியின் 4 மூலைகளும் நம்முடைய பெயர் அல்லது கட்சியின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப தேர்தல் வருகிறது. தேர்தலிலே அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிருக்கிறது. அந்த ஏழை அதை உடுத்தினால் அவர் நடமாட விளம்பரம் பலகை போல தெரிகிறார் என்று. இந்த பல தர்மம் செய்யும் போது ஏழையின் கையை பிடிப்பதில்லை, மொபைல் போனைத்தான் பிடிக்கிறார்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நெட்வொர்க் வரல, வந்த உடனே அந்த பைய கொடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க. இதுதான் இன்றைய தர்மத்தின் விலையாக இருக்கிறது. இவ்விழியும் எச்சரிக்கை விடுகிறது. மக்களுக்கு காட்டுவதற்காக செய்தால் உங்கள் விண்ணகத்தினிடமிருந்து உங்களுக்கு பலனில்லை. அதாவது பூமியில் நீங்கள் வாங்கும் கைதட்டல் தான் உங்களுக்கு கிடைக்கும். பூமியில் வாங்கும் கைதட்டல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே சம்பளம் அதுதான். ஆனால் விண்ணகத்தில் உனக்கு சீருவாகிவிடும். எனவே தர்மம் என்பது இறைவனுக்கு செய்யும் வழிபாடு. வழிபாட்டில் நான் மறைந்து இறைவன் மட்டுமே தெரிய வேண்டும். நான் மறைந்து இறைவன் மட்டுமே தெரிய வேண்டும். தர்மத்தினுடைய கனிகள் என்ன? அகந்தையை அழிக்க வேண்டும். தர்மம் ஏன் தேவை? வாங்குவவர்களுக்கு பயன்படுவதை விட கொடுப்பவரை அது தூய்மைப்படுத்துகிறது. சக்கேயுடைய மாற்றத்தை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1-10. சக்கேயு இயேசுவை சந்தித்ததும் அவர் சொல்வதை பாருங்கள். ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இங்கே தர்மம் என்பது பாவ மன்னிப்பின் அடையாளமாக மாறுகிறது. சக்கேயுடைய வாழ்க்கையிலே அங்கே தர்மம் என்பது பாவ மன்னிப்பின் அடையாளம், ஒப்புரவினுடைய அடையாளம்.
நாம் செய்யும் தர்மம், நான் பெரிய ஆள், உனக்கு உதவி செய்கிறேன் என்ற கர்வத்தை கொடுக்கிறது. இது நாம் செய்யக்கூடிய தர்மம். ஆனால் இயேசு விரும்பும் தர்மம், இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்கிற தாழ்ச்சியை கொடுக்கிறது. தர்மம் என்பது ஏழையின் பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய பேராசையை, நம் நோயை தீர்ப்பது. ஏழையின் பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, என்னுடைய பேராசையை என்கிற நோயை தீர்ப்பதாகும். நாம் கொடுக்கும் போது நம் கைகள் திறக்கின்றன. கைகள் திறக்கும் போதுதான் இதயம் விரிகிறது. கைகள் திறக்கும் போது இதயம் விரிகிறது. அதுதான் தர்மத்தினுடைய சுழற்சியாக இருக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நாம் செய்யும் தர்மம் சத்தம் போடாமல் அமைதியாயிருக்கட்டும். யாருக்கும் தெரியாமல் ஒரு ஏழை மாணவன் கல்விக்கோ அல்லது ஒரு நோயாளியின் மருந்துக்கோ உதவுங்கள். உதவி பெற்றவரின் கண்ணியத்தை சிதைக்காதீர்கள். மனிதர்களின் பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல், இறைவா இது உமக்கு சமர்ப்பணம் என்று சொல்லுங்கள். கொடுத்தவுடன் எனக்கு நன்றி சொல்லவில்லையே என்று இயங்காதீர்கள். கடவுளிடம் ஒப்புக் கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகமாக இருப்பதால் கொடுப்பது தர்மம் அல்ல. நம்மிடம் அன்பு அதிகமாக இருப்பதால் கொடுப்பதே தர்மம். தவக்காலத்தில் நம்முடைய தர்மம் கேமராக்களுக்கு முன்னால் அல்ல, கடவுளுக்கு முன்னால் இருக்கட்டும். மறைவாய் இருப்பதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாற அளிப்பார். மறைவாக இருப்பவற்றை காண உங்கள் தந்தை உங்கள் உள்ளத்தை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். தவக்காலம் ஆசீர்வாதத்தின் காலம், அருளின் காலம், அன்பின் காலம். கொடுங்கள், நீங்கள் உங்களுக்கு 100 மடங்கு திருப்பி கொடுக்கப்படும். அருளால், ஆசிரால், வல்லமையால்.